அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள், அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள். விதியின் விளையாட்டு இப்படிதான் இருக்கும். விதிக்கு தெரியாது விதிவிலக்கு. தடுக்கி விழுவது போல் கொஞ்சம் நடித்து விடு, பாவம் அவர்கள் மகிழ்ந்து விட்டு போகட்டும். தென்றல் போல இருப்பவர்களை புயலாக மாற்றுவது சிலரின் தகாத வார்த்தைகளே. பாவ புண்ணியம் பார்க்கிறவன் தான் மிகவும் கஷ்டப்படுகிறான். பிறருக்கு துரோகம் பண்ணுகிறவன் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறான். முதுகுக்கு பின்னால் கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்திவிட்டு முன்னால் வந்து நண்பன் போல் நலம் விசாரித்து செல்லும் மனிதர்கள் வாழும் உலகம் இது. துரோகம் ஒரு நாள் துரோகியையும் வேட்டையாடும். அப்பொழுதுதான் துரோகத்தின் வலியை உணர்வார்கள். உறவுகள் மேம்பட யாரிடமும் 10 நிமிடத்திற்கு மேல் பேசாதீர்கள். பலவீனமும் ரகசியமும் வெளிவந்துவிடும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை. என் குணம் என் எதிரில் நிற்பவனின் குணத்தை பொறுத்தது. பேசும்போது பயப்படாதீர்கள், பயப்படும் போது பேசாதீர்கள். யாராவது உங்களை கோபப்படுத்தவோ வெறுப்பேற்றவோ முயன்றார்கள் என்றால் அவர்களை கண்டு கொள்ளாதீர்கள். எதிர்மறை நபர்களை மகிழ்ச்சி அடைய செய்வது உங்கள் வேலை அல்ல. நம் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன். அத்தகைய மனம் கொண்ட நல்லவர்களுக்கு தான் எந்த நல்லதுமே நடப்பதில்லை என்பதுதான் நிசப்தமான உண்மையாகும். உனக்கு கஷ்டங்கள் வருகிற போது குறைகளுடன் வாழ்பவரை பார்த்து தேற்றிக்கொள். செருப்பு இல்லை என்றால் என்ன? காலே இல்லாமல் நடமாடும் மனிதன் இருக்கிறான். மனசுதான் காரணம் நீ மகிழ்வதற்கும் சரிந்து போவதற்கும். ஒருவரை யார் கைவிட்டாலும் அவர் நம்பும் ஆன்மீகம் அவரை கைவிடாது. ஆன்மீகம் என்பது யாருக்கும் தீங்கோ துரோகமும் செய்யாத வாழ்க்கையாகும். கடவுள் எல்லோருக்கும் சமமாக வழங்கிய பொதுவான செல்வம் நேரம்தான். நேரத்தை வீணடிப்பவன் ஏழை, பயன்படுத்துபவன் பணக்காரன். நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அது உனக்கு அமையும். சுட்டுவிடும் என தெரிந்தும் சூடாக இருக்கும் டீயை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் தத்துவம். சொந்தக்காரனும் பிச்சைக்காரனும் ஒன்றுதான். ஏன்னா 2 பேருமே நம்ம கிட்ட காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. தந்தை வீட்டில் மகன் சாப்பிட்டது போல மகன் வீட்டிலே தந்தையால் சாப்பிட முடியாது. எல்லோரையும் காப்பாற்றிய ஒருவன் கடைசி காலத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் ஆகிறான். இளமை முதுமை வித்தியாசம் இதுவே. நீ அறிந்து வைத்துள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நீ அறியாத ஒரு மனிதன் இருக்கிறான்.